கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் உங்கள் சபையிலே வந்து தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வதற்கும் எங்கள் கிதியோனிய சங்கத்தை குறித்து எங்கள் செயல்பாடுகளை குறித்து அறிவிப்பதற்கும் கர்த்தர் கொடுத்த வாய்ப்பிற்காய் கர்த்தரை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். சர்வதேச கிதியோனிய சங்கங்களின் சார்பில் உங்களுக்கு உங்கள் சபையாருக்கு எங்கள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தேவனுடைய ராஜ்யம் விரிவடைவதற்கு உங்கள் சபை ஒரு மிகப்பெரிய துணையாக காணப்படுகிறது. அதற்கான கர்த்தரை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். அல்லேலூயா. இந்த புக்கை எங்க கிராமத்துல கொடுக்கவே முடியாது, கொடுக்கணும்னா என் பணத்தை தாண்டி தான் கொடுக்கணும் என்று சொல்லி சுரேசன் என்ற வாலிபர் அந்த கிராமத்துக்குள்ளே வேத புத்தகங்களை விநியோகிக்க சென்ற கிதியோனிய சங்கத்தை சேர்ந்தவர்களை நோக்கி தகாத வார்த்தைகளால் பேசி அவர்களை அடிக்க போய் அவர்களை பிடித்து தள்ளி வேத புத்தகங்களை கிழித்து கீழே எழுந்து விட்டார். அப்ப அங்க போன சகோதரர்கள், ஸ்டீபன் என்ற ஒரு சகோதரன் அங்க சென்றிருந்தார். அவர் வேதனையோடு அந்த இடத்தை விட்டு கடந்து வந்தார். ஆட்கள் கடந்து சென்றன. ஒரு 5-6 வருடங்கள் கடந்து சென்ற இந்த சுரேஷ் என்ற வாலிபர் அவர் போதை பழக்கங்களுக்கு அடிமையாகி விட்டார். அவருக்கு பல தவறான பொருட்களை உட்கொண்டதனால வாய்ப்பகுதியிலே கேன்சர் வந்து இந்த இடங்கள்லாம் அழுகி போய்விட்டது. முகத்தை வெளியே காட்ட முடியாது. ஒரு டவலால முகத்தை சுத்திட்டு தான் டிராவல் பண்ணிட்டு இருப்பார். வாழ்க்கையில ரொம்ப கஷ்டம். திருமணம் பண்ண வேண்டிய வயது. யார் அப்படிப்பட்டவர்களை திருமணம் செய்து கொள்வார்கள்? மிக வேதனையோடு கஷ்டத்தோடு வாழ்ந்து கொண்டிருந்த வைராக்கியங்கள் எல்லாம் வாழ்க்கையில கடந்து போய்விட்டு அவரை விட்டு கரைந்து போய்விட்டது. ஒரு நாள் ஸ்டான்லி மருத்துவமனைக்கு சென்று விட்டு தன்னுடைய ஊருக்கு திரும்பி போறது கும்மிடிப்பூண்டிக்கு செல்வதற்காக ட்ரெயின்ல ஏறி உட்கார்கிறார். உட்கார்ந்த போது அந்த ரயிலிலே எந்த வேத புத்தகத்தை அவர் கிழித்தெறிந்தாரோ அதே வேத புத்தகம் அவர் முன்பாக வைக்கப்பட்டது. அங்கு ஒரு சகோதரன் கடந்து வந்து, இந்த புத்தகம் உங்க வாழ்க்கையை மாற்றும், உங்கள் வேதனையை மாற்றும், உங்கள் கஷ்டத்தை மாற்றும், உங்களுக்கு என்னென்ன தேவைகள் அதை செய்யும் என்ற வார்த்தை அந்த சகோதரர் சொல்லிக்கொண்டு ஒவ்வொருவருக்கா கொடுத்து கொண்டே சென்றார். அன்றைக்கு கிழித்திருந்த அந்த சுரேஷுடைய கரங்கள் இந்த நடுக்கத்தோடு அந்த வேத புத்தகத்தை வாங்கிச்சு. ஒருவேளை இந்த இயேசுவா எனக்கு உதவி செய்ய முடியுமா? என் வாழ்க்கை நஷ்டமடைந்து விட்டது, இளமை காலத்தை நான் இழந்து விட்டேனே, தவறான வழிகளில் சென்று இந்த இயேசுவை நான் ஒரு நாள் தூக்கி எறிந்தேனே என் முன்னாடி வந்தப்போ, இன்றைக்கு என்னுடைய கடவுள்கள் எனக்கு உதவி செய்யவில்லை, ஒருவேளை இந்த இயேசு எனக்கு உதவி செய்வாரா என் நடுக்கத்தோட இந்த வேத புத்தகத்தை வாங்கினாரு. அந்த அண்ணன் கேட்டாரு, இயேசுவால எல்லாம் செய்ய முடியுமா? என் முகத்தை பாருங்கன்னு காட்டினாரு. இந்த இடத்துல அவருக்கு கன்னத்துல எல்லாம் ஒன்றுமே இல்லை. அப்ப சொன்னார், இயேசுவால் எல்லாம் செய்யும், மரித்து போனவளை உயிர்ப்பிக்க பண்ணுகிறவருடைய ஆண்டவர், அவர் உனக்கும் அற்புதம் செய்வார் என்று ஒரு வேத புத்தகத்தை அவருடைய கருத்துல கொடுத்தார். சுரேஷ் இந்த வேத புத்தகத்தை வாங்கி கொண்டு படிக்க ஆரம்பித்தார். படிக்க படிக்க ஆண்டவரோடு பேச ஆரம்பித்தார். வாயில எல்லாம் துர்நாற்றம், ஒரு முகத்துல எல்லாம் புண்கள் வந்து இங்கெல்லாம் ஓட்டையாக காணப்பட்டது. பல வருடங்களாக அது சரியாமல் காணப்பட்டது. ஆண்டவருடைய வார்த்தையை விசுவாசித்து ஜெபிக்க ஆரம்பித்தது. கொஞ்சம் கொஞ்சமா இவருடைய புண்கள் எல்லாம் மறைய ஆரம்பித்தது. சுமார் 1 வருட காலத்துல அவருடைய புண்கள் எல்லாம் மறைந்து, தழும்புகள் எல்லாம் மறைந்து, முழுமையாக குணமடைந்து முழுமையாக அவர் ஆண்டவரை நம்பி ஆண்டவருடைய பிள்ளையாக மாறினார். அல்லேலூயா. அவருடைய புண்கள் டாக்டர்லாம் ஆச்சரியப்பட்டாங்க, எப்படி இவ்வளவு சீக்கிரமா உடம்புல குணமாச்சு? 2 வருடமாக குணமடையாம இருந்தவனுடைய இந்த வியாதி எப்படி உனக்கு குணமடைந்தது என்று ஆச்சரியப்படத்தக்க விதத்துல ஆண்டவர் அவருக்கு குணமடைய வைத்தார். அல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவரை நம்பி ஆண்டவர் விசுவாசித்து சென்னையில் ஒரு கம்பெனியில் வேலை பார்த்து கொண்டு அடுத்த பகுதி நேரமாக எங்களோடு இணைந்து ஆண்டோடைய ஊழியத்தையும் அவர் செய்து வருகிறார். அல்லேலூயா. இப்படி அநேகருடைய வாழ்க்கையை மாற்றுகிற வேத புத்தகத்தை விநியோகிக்க பணியை தான் இந்த கிதியோனிய சங்கம் செய்து கொண்டிருக்கிறது. எங்கெல்லாம் கொடுக்கிறோம்னா பள்ளிகள், கல்லூரிகள், சிறைச்சாலைகள், தங்கும் விடுதிகள், ஹோட்டல்ஸ், சூப்பர் மார்க்கெட்ஸ், எங்கெல்லாம் கொடுக்க முடியுமோ அங்கெல்லாம் தேவனுடைய வார்த்தையை நாங்கள் விதைத்து வருகிறோம். இந்தியாவில் பார்த்தீங்கன்னா சுமார் 23க்கும் மேற்பட்ட மொழிகள்ல வேத புத்தகத்தை அச்சிட்டு நாங்கள் இலவசமாக வழங்கி வருகிறோம். உலகளாவில் நீங்க பார்த்தீங்கன்னா 200க்கும் மேற்பட்ட நாடுகள்ல 100க்கும் மேற்பட்ட மொழிகள்ல வேத புத்தகத்தை அச்சிட்டு ஆண்டவரை அறியாத பிள்ளைகளுக்கு இலவசமாக வழங்கி வருகிறோம். பாத்தீங்கன்னா உலகத்தை நீங்க ஒரு 3 செகண்ட் கவுண்ட் பண்ணும்போது உலகத்துல ஏதோ ஒரு இடத்துல ஒரு கிதியோனியரால் ஒரு வேத புத்தகம் ஆண்டவர் அறியாத ஒருவருக்கு கொடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. என்னுடைய வார்த்தை ஒருவருக்கு சென்று கொண்டிருக்கிறது. ஏதோ இருளில் இருக்கிற ஒரு ஜனம் ஒருத்தர் வெளிச்சத்தை கண்டு கொண்டிருக்கிறார். கிதியோனிய சங்கம் சபையோடு ஒரு நீட்டப்பட்ட கரம்.
ஏன்னா நாங்கள் பல சபைகளில் அங்கத்தினராக இருந்து கொண்டு நாங்கள் வேலைகளை செய்து கொண்டு பகுதி நேரமாக இந்த ஊழியத்தை ஆண்டவர் எங்களை செய்த நன்மைகளின் நிமித்தம் ஆண்டவருக்காக நாங்கள் இந்த ஊழியத்தை செய்து வருகிறோம். அநேகர் கிதியோனிய சங்கத்தில் கொடுக்கப்பட்ட வேத புத்தகங்கள் ரட்சிக்கப்பட்டு சபைகளிலே சேர்ந்து கொண்டிருக்கிறார். யுவனா என்ற ஒரு சகோதரி, அவங்க தன்னுடைய சிறு வயதிலே தன்னுடைய தகப்பனை இழந்தவர்கள். அவங்க சித்தப்பா என்ன சொல்லிட்டாரு, இவங்க சொத்துக்களை பிரிக்கும் போது உனக்கு தகப்பன் இல்லையே, இந்த சொத்தை எல்லாம் எனக்கு கொடுத்துருங்க, நான் உங்க பிள்ளைகளை படிக்க வைக்கிறேன்னு அவங்க அம்மாட்ட சொல்லி அந்த சொத்துக்களை எல்லாம் வாங்கி விட்டார். அவங்க குன்னூர் பகுதியை சேர்ந்தவர்கள். அப்போ நாட்கள் கடந்து சென்ற அந்த பிள்ளைகள் வளர்ந்து வந்தாங்க. ஒரு சிறு பிரச்சனையினாலே இந்த குடும்பத்திலே பிரச்சனை கடந்து வந்தது. ஆகவே என்ன பண்ணாங்க, சித்தப்பா அவங்க அந்த குடும்பத்துக்கு விரிசல் உண்டாகிவிட்டது. ஆகவே அவர் அந்த பிள்ளைகளை கவனிக்காமல் விட்டு விட்டார். சகோதரியோ ஒரு பிரபல கல்லூரியில ஃபர்ஸ்ட் இயர் படித்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்போ அங்க கடந்து வந்து ஃபீஸ் கட்டணும். செகண்ட் இயருக்கு ஃபீஸ் கட்டுவதற்கு யார் சித்தப்பா கட்டுவேன் சொன்னார். மிகப்பெரிய தொகை, அவளால் கட்ட முடியவில்லை. அப்ப அந்த கல்லூரி சொல்லிவிட்டது, நீ ஃபீஸ் கட்டுறதுக்கு நாங்கள் டைம் கொடுத்து 6 மாசம் முடிந்து விட்டது. இன்றைக்கு இந்த வாரம் நீங்கள் ஃபீஸ் கட்டவில்லை என்றால் நீங்கள் இந்த கல்லூரியை விட்டு வெளியேற்றப்படுவீர்கள் என்று சொன்னார்கள். சகோதரி என்ன பண்ணுன்னு தெரியல. கல்லூரியை விட்டு வெளியேற்றப்பட்ட அவமானம், எனக்கு நிந்தை என்று சொல்லி இரவிலே மொட்டை மாடியிலே போய் தற்கொலை செய்வதற்காக கடந்து செல்ற அந்த ஹாஸ்டலோட. அப்ப அந்த வார்டன் அக்கா அவங்களை தடுத்து நிறுத்தி, ஏன்பா மொட்டை மாடிக்கு போற நேரம் அப்படின்னு கேட்டப்போ அந்த கலங்கி அவங்க வெடித்து அழ ஆரம்பித்தாங்க. இப்படியாக என் வாழ்க்கையில் நடந்துச்சு. என்ன கல்லூரியின் வழியே எனக்கு அவமானம், என் வாழ்க்கை முடிந்து போய்விட்டது, நான் படிக்கிறேன், என் வாழ்க்கையில் என்ன செய்வேன் என்று கலங்கி தவித்து நான் என்ன பண்ணலான்னு முடியாம நான் செத்து போய்விடலான்னு நினைக்கிறேன் அக்கா அப்படின்னு சொல்லி அந்த சகோதரிடம் சொல்லி அழைந்த போது அந்த சகோதரி கொடுத்தாங்க, தேவனால் உனக்கு உதவி செய்ய முடியும், ஆண்டவரை விசுவாசி என்று சொல்லி ஒரு வேத புத்தகம் கையில கொடுத்தாங்க. இல்லக்கா, எங்க சித்தப்பா தான் எனக்கு உதவி செய்யணும், இந்த 3 லட்சம் ரூபாய் யார் கட்ட முடியும், நான் யார்கிட்ட போய் கேட்க முடியும், எங்களுக்கு உதவி செய்ய யாருமே இல்லை என்றே உனக்கு உதவி செய்வார் என்ற அந்த சகோதரியிடம் அந்த பிள்ளையிடம் அவங்க சொன்ன அந்த பூனா என்ற சகோதரிடம் சொன்னாங்க, இயேசு உனக்கு உதவி செய்வார், இயேசு உனக்கு உதவி செய்வார், இயேசு உனக்கு நன்மை செய்வார், விசுவாசி என்று சொல்லி அந்த சகோதரி அவர்களுக்கு தைரியம் ஊட்டி அனுப்பினாங்க. சகோதரி வந்தாங்க. வந்து, ஆண்டவர் கடவுளே, பல கடவுளை கேட்டேன், இயேசுவே நீர் உண்மையா இருந்தானா நாளைக்கு என்னுடைய ஃபீஸ் எல்லாம் அடைக்கப்படணும், நீர் உண்மையான தெய்வமா இருந்தா நாளைக்கு என்னுடைய ஃபீஸ் எல்லாம் அடைக்கப்படணும்னு சொல்லி ஆண்டவர் நோக்கி கேட்டாங்க. அடுத்த நாள் வந்துச்சு. இன்னைக்கு ஒரு நாள் நான் பார்ப்பேன், இன்னைக்கு வந்து என் ஃபீஸ் கட்டலன்னா நான் இன்னைக்கு செத்து போயிடுவேன்னு மனசுல உறுதி கொண்டாங்க. கல்லூரி கடந்து சென்னாங்க. ஒரு 12 மணி வாக்குல அவங்களுக்கு ஒரு அந்த அழைப்புதல் வந்தது, உங்களை தேடி ஒருவர் வந்திருக்கிறார் என்று. கடந்து சென்ற போது எந்த சித்தப்பா அவங்களுக்கு ஃபீஸ் கட்ட மாட்டேன்னு சொன்னார். அவர் வந்து எல்லா ஃபீஸையும் கட்டிவிட்டு, மகளே, குடும்பத்தில் உள்ள சில பிரச்சனைகளுக்காக நான் உனக்காக பண்ணியிருந்த வாக்குத்தத்தத்தை உனக்காக பண்ணியிருந்த உறுதிமொழியை மறந்து விட்டேன், இந்த மன்னித்துக்கொள் என்று சொல்லி, நான் இந்த கவலைப்படாத, 5 வருடம் படிக்கிறதுக்கான முழு ஃபீஸை நான் கட்டுவேன், நீ கவலையே படாத என்று சொல்லி கட்டிவிட்டு கடந்து சென்றார். அல்லேலூயா. இன்றைக்கு அந்த சகோதரி ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு குடும்பமாய் அவர்கள் ஆண்டவருக்குள்ள காணப்படுறாங்க. கடந்த நாட்கள் அவங்களோட வீடு ஒன்று கட்டி புண்ணியார்ச்சனை பண்ணாங்க. அன்றைக்கு வந்திருந்த எல்லாருக்கும் என்ன கொடுத்தாங்கன்னா நியூ டெஸ்ட்மென்ட் கிஃப்டாவே கொடுத்தாங்க. எந்த இயேசு எங்க வாழ்க்கையை மாற்றினாரோ அந்த இயேசுவை நீங்களும் ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று அவர்கள் வீட்டுக்கு வந்து எல்லாருக்கும் கொடுத்தாங்க, ஆண்டவர் அறியாதவர்கள். இப்படியாக அநேகர் வாழ்க்கையில ஆண்டவர் அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்து கொண்டிருக்கிறார். அவரை விசுவாசிக்கிறவர்களுக்கு அவர் அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்து கொண்டிருக்கிறார். அவர் நம்பி வந்தவர்களை ஒருபோது அவர் கைவிடுகிறதே இல்லை. ஏன்னா அவர் கைவிடாத தேவன், கைவிடாத தேவன். இந்த கிதியோனிய சங்கம் இன்னும் அநேக சாட்சிகளை நான் சொல்லலாம். எங்களை சாட்சி புக் பார்த்தீங்கன்னா 1 இயர் இருக்கு, இந்த அளவு இருக்கும். இதெல்லாம் எங்களுக்கு தெரிகிற சாட்சிகள், கேட்கிற சாட்சிகள், தெரியாத சாட்சிகள் அநேகம் உண்டு. நாங்கள் அநேக சபைகளுக்கு போகும்போது அங்கே வந்து சொல்லுவாங்க, பிரதர் இப்படியாக எங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் அற்புதம் செய்தார், இப்படியாக கிதியோனிய நியூ டெஸ்ட்மென்ட் எங்கள் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்துட்டு அநேக சாட்சிகளை நாங்கள் கேள்விப்படுவது. கிதியோனிய சங்கம் சபையோடு கேட்பது 3 காரியங்கள், 3 P's என்று நாங்கள் சொல்லுவோம். முதலாவது, நீங்கள் ஜெபிக்க வேண்டும். ஜெபம் தான் எல்லாத்துக்கும் முக்கியம், ஜெபம் தான் எல்லாத்துக்கும் தேவை.
ஏன்னா அநேக வேத புத்தகங்கள் நாங்கள் விதைத்திருக்கிறோம். இந்த கோயம்புத்தூர் மாவட்டத்துல, இந்திய தேசத்துல இந்த வேத புத்தகங்கள் ஒன்று கூட வீணாய் போகாதபடி எல்லாம் ஆத்துமாக்களாய் மாறுவதற்காக நீங்கள் ஜெபிக்க வேண்டும். இரண்டாவதாக, உங்களுக்கு தெரிந்த இடத்துல வேத புத்தகம் கொடுப்பதற்கு வாய்ப்புகள் இருந்தால் நீங்கள் சொன்னீங்கன்னா நாங்கள் கடந்து வந்து அங்கே வேத புத்தகங்களை கொடுப்போம். இந்த நாள்ல முன்னாடியெல்லாம் எல்லா பள்ளிக்கு, கல்லூரி, ஸ்கூல்ல எல்லாம் சும்மாவே கொண்டு வேத புத்தகத்தை கொடுப்போம். இன்றைக்கு வந்து அநேக பிரச்சனைகள், சிக்கல்கள் அதில் காணப்படுது. ஆகவே நீங்க உங்களுக்கு தெரிஞ்ச இடத்துல சொன்னீங்கன்னா, நாங்க பிரதர் நான் வாங்குற பெர்மிஷன் வாங்கி தரேன், நீங்க வாங்க என்று சொன்னீங்கன்னா நாங்க வந்து அங்க வேத புத்தகத்தை கொடுப்போம். இல்ல நீங்கள் நான் பிரதர் கொடுங்க 5 நியூ டெஸ்ட்மென்ட் நான் கொடுக்குறேன், 10 நியூ டெஸ்ட்மென்ட் கொடுக்குறேன்னு சொன்னால் நாங்கள் கொடுப்பதற்கு தயாராக காணப்படுகிறோம். நீங்களும் அநேக இருள் இருக்கிற ஜனங்கள் வெளிச்சத்திற்கு வருவதற்கு உதவுங்கள். மூன்றாவதாக, இந்த கொடுக்க வேண்டும் இந்த வேத புத்தகம் அச்சிடுவதற்காக. இந்த வேத புத்தகம் ஒன்று அச்சடிவதற்கு 50 ரூபாய் ஆகிறது. இந்த வேத புத்தகம் அச்சிடப்படுகிற பணங்கள் முழுக்க சபைகள் இருந்தும் கிறிஸ்தவ நண்பர்கள் இருந்தும் திரட்டப்படுகிறது. ஆகவே இன்றைக்கு நாங்கள் வருடத்துக்கு ஒரு முறை சபைகளுக்கு சென்று இந்த வேதத்தை அச்சிடுவதற்காக காணிக்கைகளை பெறுவோம். உங்க சபையில வருஷம் கடந்து வருகிறோம். நீங்கள் ஆண்டவர் சொல்லியிருக்கிற உலக மக்கள் போய் சகல மக்களுக்கு சுவிசேஷம் சொல்லுங்க. சுவிசேஷம் சொல்றதுக்கு ஈஸியான வழி இந்த வேத புத்தகத்தை அச்சடிப்பதற்கு. இதை அச்சடிப்பதற்கான காணிக்கைகளை நீங்க கொடுத்தீங்கன்னா அதை கொண்டு ஆண்டவர் அறியாத பிள்ளைகளுக்கு சேர்ப்பதை கிதியோனிய சங்கம் செய்யும். அநேக மக்கள் இன்னும் கஷ்டத்துல இருக்கிறாங்க, வேதனையில் இருக்கிறாங்க, நிந்தையில் இருக்கிறாங்க, அவமானத்தில் இருக்காங்க, ஆண்டவர் அறியாம இருக்காங்க. அவர்களுக்கு அறிவிக்கிற பணியை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். இன்றைக்கும் ஆராதனை முடிவில் உங்களாலே ஆண்டவர் உங்களுக்கு ஏவுறபடி உங்களால எத்தனை ஆத்துமாக்களுக்கு வெளிச்சத்தை கொடுக்க முடியுமோ அத்தனை ஆத்துமாக்களுக்கான வேத புத்தகத்தை அச்சடிக்க காணிக்கைகளை கொடுத்து உதவுமாறு உங்களை கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் மூலம் உங்களுக்கு அநேக ஆசீர்வாதங்களை கட்டளையிடுவார். இந்த உலகத்திலும் பரலோகத்திலும் அநேக ஆசீர்வாதங்களை உங்களுக்கு கட்டளையிடுவார். அல்லேலூயா. இதுக்கு மேல உங்களுக்கு கிதியோனிய சங்கத்தை குறித்து ஏதாவது தெரியும்னா நீங்கள் இந்த ஆராதனை முடிவில் கேளுங்க. நான் எல்லாவற்றையும் உங்களுக்கு சொல்றேன். எங்களுடைய ஊழியங்களை குறித்தும் எத்தனை மொழிகள் என்பதை குறித்தும் உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தனால் எங்களை நீங்க என்கிட்ட கேட்கலாம். நான் உங்களோட அதை பகிர்ந்து கொள்வதற்கு அதை சந்தோஷமாய் காணப்படுகிறேன். அல்லேலூயா. இந்த நாளிலும் சற்று நேரம் உங்களோடு சிந்திப்பதற்காக கர்த்தர் கொடுத்த வார்த்தை, கர்த்தர் எந்த சூழ்நிலையிலும் நம்மை கைவிடாத தேவன். எந்த சூழ்நிலைக்குள்ள நம்ம கடந்து சென்றாலும் சரி, எத்தகைய பிரச்சனைக்குள்ள கடந்து சென்றாலும் சரி, அவர் ஒரு வாக்குத்தத்தத்தை நம்ம கொடுத்தாருன்னா அதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அவர் சொன்னான்னா அது செய்து முடிக்கிறது வரை நம்மளை கைவிடவே மாட்டார். சொன்னதை செய்யும் வரை நம்மளை கைவிடாத தேவன். வேதத்திலிருந்து ஒரு சம்பவத்தின் மூலமாக நாம் இதை சற்று நேரம் சிந்திக்கலாம். 1 சாமுவேல் 27ஆம் அதிகாரம் 1ஆம் அதிகாரம் 1வது வசனம் 2வது வசனம் யாராவது வாசிக்கலாம். 1 சாமுவேல் 27ஆம் அதிகாரம் 1-2. தாவீது எவ்வளவு உறுதியான தாவீது தெரியுமா? பெலிஸ்தியரோட யார போரிட்டு கொன்னா? ராட்சசனை கொன்னானா? யார கொன்னா? கோலியாத். அந்த பெலிஸ்தியரை கூட்ட போய் நான் ஒளிச்சு தஞ்சம் அடைஞ்சிருவேன். யாருக்கு இஸ்ரவேலுக்கு ஆதரவாய் நின்று யாரை பகைத்தானோ, இஸ்ரவேலின் தேவனை நிந்தித்த யாரை பகைத்தானோ அவர்களோடு போய் வாழ்ந்து விடுவேன் என்று சொல்லத்தக்க ஒரு வேதனை அவன் வாழ்க்கையில கடந்து வருகிறது. ஏன்னா சவுல் அவனை கொல்வதற்காக எங்க போனாலும் அவனை துரத்தி சவுல் அவனை கொல்வதற்காக துரத்தி கொண்டே இருக்கிறான். துரத்தி கொண்டோன்னா நான் என்ன நினைக்கிறேன், ஒரு கட்டத்துல சோர்ந்து போய்விட்டான். சோர்ந்து இந்த பிரச்சனை எனக்கு வாழ்க்கையில தீரவே தீராதா, என் ராஜாவாக அபிஷேகம் பண்ண விட்டனே, இன்றைக்கு இந்த ராஜாவாகவா இருக்கிறேன், இன்றைக்கு நான் ஒரு பரதேசியை போல ஓடிக்கொண்டே இருக்கிறேன், ஒவ்வொரு இடமா மறைந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், இந்த வாழ்க்கைக்கு ஒரு முடிவு இல்லையா என்று சோர்ந்து போய் என்ன பண்றானா, நான் இன்னைக்கு அங்க போய் ஆக்கீஸ்ட போய் தஞ்சம் அடைவேன், ஆக்கீஸ்ட போய் தஞ்சம் அடைவேன் என்று சொல்லி இஸ்ரவேலின் தேவனை நிந்தித்த கோலியாத்தின் அந்த ராஜாவுக்கிட்ட அங்க போய் தஞ்சம் அடைக்கிறான். அங்க போய் தஞ்சம் அடைக்கிறான். எப்படிப்பட்ட அவன் வைராக்கியம் கொண்டு வந்தான் தெரியுமா? தாவீது கோலியாத்தை கொல்லும்போது என்ன சொல்றான்? 17ஆம் வசனம் அதிகாரம் வந்தீங்கன்னா, நீங்க சர்வ வல்லமையுள்ள தேவனை நிந்திக்க நீ யார் அப்படி என்று கேட்பான் பாருங்க. 17ஆம் அதிகாரம் 26 வசனத்தை பாருங்க. போதும். அடுத்து இதை வாசிங்க. 37வது வசனத்தை கூட வாசிங்க.
அதுக்கு முந்தின வசனத்தை பார்த்தீங்கன்னா ஒரு புலியை கொல்லுவேன் அப்படின்னு சொல்லி எல்லாம் சொல்லுவான், கரடியை கொல்லுவேன் அப்படின்னு எல்லாம் சொல்லுவான். இவ்வளவு ஆண்டவருக்குள்ள வைராக்கியமா இருந்த தாவீது, பெலிஸ்தியருக்கு மேல பெலிஸ்தியர் மேல கோபமா இருந்த தாவீது இங்க என்ன பண்றான்னா, தன்னுடைய வாழ்க்கையில வர பிரச்சனைகள் போராட்டங்களை பார்த்து என்ன பண்றான், எதிரிகள்கிட்டே போய் நான் சரண்டர் ஆயிடுறேன். தேவ பிள்ளைகளுக்கு எதிரியான அந்த ராஜா விட்டு போய் சரண்டர் ஆயிரேன் என்று சொல்லி அங்கே கடந்து செல்கிறான். இன்றைக்கு வாழ்க்கையில் நம்ம வாழ்க்கையில் அநேக வாக்கு தத்தங்களை பெற்றிருப்போம், அநேக காரியங்கள் நம்ம வாழ்க்கையில் ஆண்டவர் கொடுத்திருப்பாரு. ஆனாலும் சில பிரச்சனைகள் நம்ம வாழ்க்கையில வந்த உடனே நம்ம என்ன பண்றோம்னா, சில நேரங்கள்ல ஆண்டவரை மறந்து விடுகிறோம், ஆண்டவர் செய்த நன்மைகளை மறந்து விடுகிறோம். ஆண்டவர் கடந்த நாட்கள்ல நமக்கு எவ்வளவு நன்மைகள், அதிசயங்கள், அற்புதங்களை நம்ம வாழ்க்கையில செஞ்சிருப்பாரு. ஒரு தகப்பன் ஒரு குழந்தையை சுமந்து கொண்டு வாரது போல நம்மளை சுமந்து கொண்டு வந்திருப்பாரு. தாவீது அப்படிதானே தூக்கிட்டு வந்தாரு. எங்க கிடந்தான் அவன்? ஆட்டு கொட்டகையில கிடந்தான், புழுதியில கிடந்தான், குப்பையில கிடந்தான். அவனை தூக்கி அப்படியே உயர்த்தி கொண்டு வந்து ராஜாவாக அபிஷேகம் பண்ணாரு. அதெல்லாம் மறந்துட்டான். இன்னைக்கு ஆண்டவர் செய்த அற்புதங்கள் எல்லாம் மறந்துட்டான். ஆண்டவர் வாழ்க்கையில செய்த நன்மைகள் எல்லாம் மறந்துட்டு இன்றைக்கு கொஞ்சம் பிரச்சனைகள், பாடுகள் வந்த உடனே என்ன பண்றான்னா, நான் எங்க பேரை விட்டு நான் எங்க போவேன், பெலிஸ்திய இடத்துல போய் தஞ்சம் அடைவேன் என்று பெலிஸ்தியிட்ட போய் தஞ்சம் அடைந்தார். ஆக்கீஸ் கிட்ட போய் தஞ்சம் அடைந்தார். இந்த ஆக்கீஸோ ஆண்டவர் அங்க என்ன பண்றான்னா, இன்னொன்னு முக்கியமா நடக்குன்னா, ஆண்டவர் அவன் மேல வச்ச அபிஷேகத்தை சாத்தான் எப்படி கிரியை செய்யறான்னு பாருங்க. என்ன அபிஷேகம் மேல வச்சா, இஸ்ரவேலருக்கு ராஜாவாக அவன் அபிஷேகம் பண்ணினாரு. அந்த அபிஷேகத்துக்கு எதிராக அங்க கிரியை நடக்க ஆரம்பிக்கிறது. அப்போ பெலிஸ்தியர்கிட்ட போய் தன் ஜனங்கள் அப்ப என்ன பண்ணுவாங்க, பெலிஸ்தியர் இஸ்ரவேலருக்கு எதிரானவர். அப்போ அவங்க போனோம்னா இஸ்ரவேல் ஜனங்கள் யார வெறுக்க ஆரம்பிச்சிருவாங்க. தேவனுடைய வாக்குத்தத்தம் நிறைவேறதற்கான வாய்ப்புகள் எல்லாம் அப்படியே அங்க கரைந்து போக ஆரம்பிக்கிறது. தேவன் பண்ண அபிஷேகம் எல்லாம் அபிஷேகம் வந்து நிறைவேற வாய்ப்புகள் எல்லாம் கரைந்து போகிற வேலையை சத்துரு அங்கே தொடங்கி விட்டான். இன்றைக்கு ஒருவேளை அந்த சூழ்நிலைக்குள்ள நீங்கள் கடந்து போயிருக்கிறீங்களா? சோர்ந்து போய் வாழ்க்கையில இருக்கிறீங்களா? அநேக வாக்கு தத்தங்களை தேவன் தந்திருக்கிறவங்க வாழ்க்கையில, ஆண்டவர் இந்த வாக்கு தத்தங்களை எப்போது நிறைவேறிய வாழ்க்கையில அன்னைக்கு இன்னும் எவ்வளவு நேரம் தான் காத்திருக்கிறது சொல்லி ஒருவேளை சோர்ந்து போயிருந்தா, நான் உங்களுக்கு நிச்சயமாவே சொல்லுவேன், அவர் சொன்னதை செய்யும் வரை உங்களை கைவிடவே மாட்டார். எந்த சூழ்நிலை உங்கள் வாழ்க்கையில கடந்து வந்தாலும் சரி, எந்த சூழ்நிலை உங்க வாழ்க்கையில கடந்து வந்தாலும் சரி, செத்து போனவர்களை உயிர்ப்பிக்கிறவர் அவர். சாராளுடைய கற்பம் செத்து போச்சு. பாத்தீங்கன்னா அவங்கள ஆபிரகாமுக்கும் அங்க சாராளுக்குமே நம்பிக்கையே இல்லை. அவங்க சிரிப்பாங்க. வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, நகைத்தார்கள். 85 வயசுல எலியாசரை வந்து அவரு வீட்டு விசாரணைக்காரனா அப்பாயிண்ட் பண்ணிடுவாரு ஆபிரகாம். ஏன்னா அவர் நம்பிக்கையில அற்று போச்சு. ஆனால் அவர்களுக்கு ஒரு குழந்தையை கொடுத்தார் ஆண்டவர். சொன்னதை அவர் நிறைவேற்றினார். உலகமே எதிரா இருந்தாலும் சரி, அறிவியல் எதிரா இருக்கலாம், டாக்டர்கள் சொல்லலாம், ஐயோ பிரதர் நடக்காது, முடிஞ்சு போச்சு உங்க வாழ்க்கையில, எல்லாமே முடிஞ்சு போச்சுன்னு சொல்லலாம். கூடியிருந்தவர்கள் சொல்லலாம், ராஜாவை தாவீதுகிட்ட சொல்லியிருப்பாங்க, அவனுடைய 600 பேர் அவங்க கூட இருந்தாங்க, இனியெல்லாம் அவன் அபிஷேகம் எங்க நிறைவேற போகுது, நம்ம இப்படியே வாழ்ந்துடலாம், நீ வா நம்ம அங்க போவோம் என்று சொல்லி அவனை தாவீதுகிட்ட அன்னைக்கு சொல்லியிருப்பாங்க. எவ்வளவு நாள் நாம் சவுல் நம்மை துரத்துவது, எவ்வளவு நாள் சவுல் நம்மை துரத்துவது, எவ்வளவு நாள் நம்ம மறைந்து வாழ்வது, குகைகள்ல வாழ்வது, உணவுக்காய் போராடுவது, வா நம்ம அங்க போய் சந்தோஷமா இருக்கலாம்னு சொல்லி தாவீதை கூட்டு போனாங்க. ஆனா தாவீதோ இங்க ராஜாவாக அபிஷேகம் பண்ண, இனி நீ ராஜாவாகிறது வாய்ப்புகளே இல்லை சொல்லியிருப்பாங்க தாவீது கிட்ட. கர்த்தர் அவர் சொன்னதை செய்து முடிக்கிறவர். எந்த சூழ்நிலையில அங்க போனாரு. போய் அங்க என்ன பண்றான்னா, இவன் அங்க போய் ஆக்கீஸுக்காக கொள்ளையிடுகிற வேலைகளை பண்றான். அங்க போய் ஒழுங்கான வேலை பண்ண கூட சரியில்லை. இங்க என்ன பண்றான்னா பாத்தீங்கன்னா, நீங்க 27ஆம் அதிகாரம் 9வது வசனம் வாசிங்க. போதும். போய் அங்க போய் இருந்துட்டு பல நாடுகளை கொள்ளையடித்து அதை ஆகிஸ்க்கு கொடுத்து ஆகிஸ கூல் பண்ணிட்டே இருக்கான். அங்க போய் அந்த நாட்டுல இருந்துட்டு சும்மா இருக்கிறான். அங்க போயிட்டு கொள்ளையடிக்கும் போது எல்லாரையும் கொண்டு போட்டுக்கிறான். இந்த பிரச்சனை தான் அவனுக்கு திரும்ப அவன் வாழ்க்கையில அவனுக்கு திரும்ப பிரச்சனையாக கடந்து வந்து கீழே நான் சொல்றேன். அப்போ இவன் ஆக்கீஸ் கூட இருந்து ரொம்ப க்ளோஸா இருந்து ஆக்கீஸோடு ரொம்ப அந்யோன்யமா காணப்படுறான். அப்போ தேவனுடைய வாக்குத்தத்தம் எங்கேயோ இருக்கு, இவன் இப்ப எங்கேயோ இருக்கான். ஆண்டவர் பாக்குறாரு, இவனை இப்படியே விட்டா சரியாக, இவன் மேல நான் என்னுடைய வாக்குத்தத்தம் இருக்கு, இவன் மேல நான் அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கேன் என்று சொல்லி
இங்க அதுக்கு முன்னாடி ஒரு சம்பவம் நடக்கிறது. என்ன பண்றாங்கன்னா, இவங்க திரும்ப பெலிஸ்தியர் சவுலை கொல்லணும்னு சொல்லி இங்க போருக்கு போக ரெடி ஆயிடுறாங்க. யாரை கொல்லணும்? சவுலை கொல்லணும்னு சொல்லி போருக்கு போக ரெடி ஆயிடுறாங்க. ரெடி ஆயிட்டு இவன் சேனைகளை எல்லாம் திரட்டுறாங்க. எல்லாரும் வாங்கப்பா. எல்லாரும் வந்தோடனே அந்த ஆக்கீஸ் என்ன சொல்றான், தாவீதுட்ட நீயும் வாப்பா என்று சொல்லி என்று இவனை தன்னுடைய சேனைக்கு கூட இஸ்ரவேலுக்கு எதிராக போருக்கு போறதுக்காக கூப்பிடுகிறான். கீழே படிச்சீங்களா? அது காணப்படும். நீங்க அந்த வசனத்தை இப்போ வாசிக்கணும், டைம் ஆயிரும். வாசிப்பங்க. போருக்கு போறன்னு கூப்பிடுறான். அப்ப நேரத்துல பெலிஸ்தியர பிரபுக்கள் என்ன பண்றாங்கன்னா, அவங்க நிறைய ஆக்கீஸ் கூட அதிப கூட அவனுக்கு கீழே வேலை பார்க்குற நிறைய பிரபுக்கள் இருப்பாங்க. எல்லாம் வந்து கோபம் அடைச்சிட்டாங்க. இவன் யார் நம்ம கூட சண்டைக்கு வருகிறது? இவனை கூட்டிட்டு போனா இவனை கொடுத்தல்லவோ பாடினாங்க என்று சொல்லி அவர்கள் அங்கே சண்டைக்கு போகிறார்கள். வாசிக்கலாம். நீங்க 29ஆம் அதிகாரம் 4வது வசனம் 5வது வசனம் வாசிங்க. 1 சாமுவேல் 29. எதிரிகள் கூட தெரிஞ்சு வச்சிருக்காங்க இவனை குறிச்சு என்ன பாட்டு பாடினாங்கன்னு. சவுல் கொண்டது 1000, தாவீது கொண்டது 10,000 என்று தாவீதை குறித்தல்லவோ பாட்டு பாடினார்கள். எதிரிகள் கூட தெரிந்து வைத்திருக்கிற அளவு இந்த தாவீதை குறித்து அவர்கள் தெரிந்து வைத்தார்கள். ஆனா இந்த தாவீது என்ன நினைக்கிறான், அவங்களுக்கு கூட போய் எந்த தேவனுடைய எந்த பிள்ளைகளுக்கு ஆதரவா இவனை ராஜாவாக அபிஷேகம் பண்ணினாரோ, தேவனுடைய அபிஷேகத்துக்கு எதிராக போரிடுவதற்காக நினைத்து இவனை வந்து சத்துரு திருப்பி அங்க கொண்டு போய் விடுறான். பல நேரங்களில் தேவனை விட்டு நீங்க பிரிந்து போனீங்கன்னா சூழ்நிலைகள் அப்படிதான் மாறும். தேவனை விட்டு பிரிந்து போனீங்கன்னா சூழ்நிலைகள், தேவனை விட்டு கொஞ்சம் நீங்க பிரிஞ்சு போனீங்கன்னா சத்துரு வந்து உங்களை மொத்தமா பிரிச்சு எடுத்துட்டு போறதுக்கான வழிகளை பண்ணி விடுவான். எப்பவும் அவரை விட்டு பிரியாம நம்ம காணப்பட வேண்டும். எப்போதும் ஆண்டவர் விட்டு பிரியாம நம்ம காணப்பட வேண்டும். தாவீது கொஞ்சம் இடம் கொடுத்தான், அங்க போய் நிம்மதியா தங்கலாம்னு நினைச்சான். ஆனா இப்ப என்னாச்சு, எந்த தேவனுடைய பிள்ளைகளுக்கு எதிராக பிள்ளைகளுக்கு ராஜாவாக இவன் அபிஷேகம் பண்ணப்பட்டானோ, எந்த சேனைகளுக்கு காவலாக அப்பாயின்ட் பண்ணப்பட்டானோ, அவர்களை கொண்டு குவிப்பதற்காக அவர்களுக்கு எதிராக தன்னுடைய சொந்த ஜனத்துக்கு எதிராக போர் புரிவதற்காக அவனை தயாராகிறார் சத்துரு. அப்போ ஆண்டவர் சூழ்நிலை அவர் கைமாறி மீறி போயிடுச்சு. அங்க அவன் போக முடியாதுன்னு சொன்னா ஆகீஸ் இவனை கொண்டு போட்டுருவான். சரிதானே? ஏன்னா ஆகீஸ் தானே இவனுக்கு அங்க வாழ்வு கொடுத்துட்டு அங்க இவனை காப்பாத்தி வச்சிருக்கிறது ஆகீஸ். அப்போ ஆண்டவர் அங்க உள்ளே இருந்து ஒரு தடையை எழுப்புகிறார். ஆண்டவர் அவனுடைய கடந்த நாள்ல பண்ண ஜபங்களை கேட்டு அவனுடைய சூழ்நிலைகளை பார்த்து கொண்டு ஆண்டவர் அவனுக்கு உதவியாக அங்க ஒரு தடையை எழுப்புறார். ஆக பிரபுக்கள் எல்லாம் என்ன சொல்றாங்க, நீ வந்து சண்டை போட எங்க கூட வரக்கூடாது. ஏன்னா உன்னை குறிச்சல்லவோ பாடினாங்க, சவுல் கொண்டது 1000, தாவீது கொண்டது 10,000 என்ற ஒரு தடையை ஆண்டவர் அங்கே எழுப்புகிறார். சில தடைகள் நம்ம வாழ்க்கைக்கு நல்லது. சில தடைகள் நம்மை திருப்பி ஆண்டவருடைய பாதத்துக்கு நேராக கொண்டு வரும். சில தடைகள் நம்ம வாழ்க்கையில நம்ம ஆண்டவர்கிட்ட விலகி போகும்போது அவைகள் நம்ம வாழ்க்கையை சீர்படுத்தும். தேவன் கொண்டு வரும் தடைகள் நம்ம வாழ்க்கையில் நல்லது. ஒரு அருமையான சகோதரன் எனக்கு தெரியும். நாங்கள் கல்லூரியில் படிக்கிற காலத்துல என் கூட நாங்க அப்போ செல் மீட்டிங் வச்சிருப்போம். ஹாஸ்டல் எல்லாம் என் கூட வந்து நல்லா பிரேயர் எல்லாம் பண்ணிட்டு இருந்தாரு. நல்ல விசுவாச குடும்பத்தை சேர்ந்தவர். அப்போ நாட்கள் கடந்து சென்றன. சில நாட்கள் ஒரு எங்கள் தேர்ட் இயர்லாம் போகும்போது எங்க கூட அவர் மீட்டிங் எல்லாம் வரமாட்டாரு. அப்போதான் நான் பசங்கள்ட்ட விசாரிச்ச போது சொன்னாங்க, அவர் இன்னொரு நல்ல ஃப்ரெண்டு கூட சேர்ந்து விட்டார். அந்த ஃப்ரெண்டு கூடவே அவங்க ஆண்டவர் அறியாத ஒரு ஃப்ரெண்டு கூட வெளியே சுத்தி கொண்டிருக்கிறார் அப்படின்னு எனக்கு சொன்னாங்க. நாட்கள் கடந்து சென்றன. தம்பி ஒரு நாள் பார்த்தேன், தம்பி ஏன்பா ஆண்டவரை விட்டு விலகி போகாதப்பா, இவ்வளவு ஆண்டவரை நேசித்த பையன், நல்ல பாட்டு பாடுற பையன், ஏன்பா? இல்லைன்னே நான் அந்த சனிக்கிழமை ஈவினிங் தான் நாங்கள் அந்த பிரேயர் வச்சிருந்தோம், ஈவினிங்ல நான் வெளியே போயிடுறேன்னே அப்படின்னு சொல்லி ஏதோ எனக்கு ஆனதை சொல்லி என்னை சமாளிச்சான். நாட்கள் கடந்து சென்றன. ஒரு நாள் அவனுடைய திருமண பத்திரிகை எனக்கு கடந்து வந்தது. அப்போ எனக்கு வாட்ஸ்அப் அனுப்பிட்டு நிறைய நாள் கழிச்சு எனக்கு கூப்பிட்டானே, எனக்கு திருமணம் அண்ணே அப்படின்னு. சரிப்பா ரொம்ப நல்லதுப்பா அப்படின்னு. பையன் தம்பியோட வீடு நாகப்பட்டினம். என்னப்பா நீ உன் ஃப்ரெண்டு நீ ஒருத்தவங்க கூட விரும்பி கொண்டிருந்தாய், அந்த பிள்ளையோட பேர் இல்லையே, எங்க வேற பிள்ளை பேர் இருக்கு. ஆமாண்ணே, எங்க அப்பா வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டா அது முடியாதுன்ட்டாரு, என்னால அந்த பிள்ளைக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, ஆகவே நான் வேற மகளை திருமணம் செய்கிறேன் சொல்லி என்கிட்ட சொன்னார். சரிப்பா ஓகேப்பான்னு சொல்லிட்டு நான் திருமணத்தை கடந்து சென்னேன். திருமணம் எல்லாம் முடிந்தது.
அப்புறம் ஒரு 4-5 வருஷம் கழிச்சு ஒரு நாள் பார்க்கும்போது என்கிட்ட சொல்றான் அவன், அண்ணே இந்த தடை வாழ்க்கையில நல்லதுன்னே, அவர்களை திருமணம் செய்திருந்தேன், அவங்க ஆண்டவர் அறியாதவங்க, என்ன ஆண்டவர்கிட்ட நான் ரொம்ப விலகி போனேன், சபைகளுக்கு ஒழுங்கா போறதில்ல, மீட்டிங் ஒழுங்கா போறதில்ல. ஆனா இந்த பிள்ளைக்குள்ள வந்த பிறகு நான் இன்னைக்கு ஆண்டவருக்குள்ள அதிகமாய் வந்திருக்கேன். இன்றைக்கு நான் ஆண்டவரை மேல வச்சு அபிஷேகத்தை நான் உணர்ந்துட்டேன். இன்றைக்கு நான் பைபிள் காலேஜ் போயிட்டு இருக்கேனே என்று சொல்லி எனக்கு நன்றியோடு சொன்னான். அல்லேலூயா. சில தடைகள் நம்ம வாழ்க்கையில் நல்லது. நம்ம பிரேக் இல்லாம போகும்போது, ஆண்டவரோட விலகியும் போது, ஆண்டவர் சில தடைகளை கொண்டு வந்து ஆண்டவருக்குள்ள நம்ம திருப்பி கொண்டு வருவார். தம்பி இன்னைக்கு நல்ல ஒரு ஊழியனா காணப்படுறான். எப்படி விலகி போன தேவனுடைய ட்ராக்கை விட்டு விலகி போன மேல அபிஷேகம் அது. அவை நம்ம எப்போ சொல்லணும், ஆண்டவரை உண்மை விட்டு விலகி போற காரியங்கள் ஒன்றிய வாழ்க்கையில வேண்டாம், நீர் என் மேல் வச்ச அபிஷேகத்தை நிறைவேற்றுவதற்கான வழிகளே எங்களை நடத்துங்கப்பா. உண்மை விட்டு பிரிய பண்ணுங்கிற ஒரு காரியம் எங்க வாழ்க்கையில வேண்டாம். ஏன்னா அவரோட கூட இருந்தீங்கன்னா அவர் நம்ம வாழ்க்கையில நம்ம தேவையான எல்லாவற்றையும் தந்து நம்மளை அற்புதமாய் வழி நடத்துகிறவர், அதிசயமாய் வழி நடத்துகிறவர். நீங்க தாவீதுக்கு வாழ்க்கையில பாருங்க, அங்க ஒரு தடையை கொண்டு வந்து அங்கே தாவீதை காப்பாற்றுகிறார் ஆண்டவர். தாவீதுகிட்ட சொல்றாரு, இங்க ஆக்கீஸோட அங்க ஆக்கீஸோட அதிபர்கள், அவங்க கூட இருக்க 100 அதிபதிகள் எல்லாம் அவங்க என்ன சொல்றாங்க, இவன் எங்களுக்கு கூட வர வேணாம் என்று சொல்லி தாவீதை அங்கே திருப்பி அனுப்புறார்கள். தடை அவனை எவ்வளவு பெரிய காரியத்துல காப்பாத்துச்சு தெரியுமா? அன்றைக்கு அந்த போர்ல போயிருந்தா சவுல் கொல்லப்பட்டிருப்பான். தாவீதுக்கு மேல் அபிஷேகம் எது? இஸ்ரவேலின் ராஜாவாக வேண்டிய அபிஷேகம். எவ்வளவு பெரிய பாக்கியத்தை இழந்திருப்பான் தெரியுமா? புதிய ஏற்பாட்டுல தாவீதின் குமாரன் இயேசு கிறிஸ்துவை நோக்கி கூப்பிட்டாங்க. தாவீதின் திறவுகோலை உடையவரேன்னு கூப்பிட்டாங்க. அங்க போர்ல சவுல் கொல்லப்பட்டிருந்தானா ஒரு நாள் அவன் இஸ்ரவேலுக்கு ராஜாவாக ஆயிருக்கவே முடியாது. புதிய ஏற்பாடு வரை அவனுடைய பேர் சொல்லப்படுகிற எல்லா தகுதியும் அவன் அந்த இடத்துல இழந்து போயிருப்பான். சர்வவல்லமுள்ள தேவனுடைய குமாரனை அவனுடைய பேருக்கு அடைமொழியாக வைத்து கூப்பிடத்தக்க பெரிய ஒரு பாக்கியத்தை இழந்து போயிருப்பான். ஆனா ஆண்டவர் அங்கே ஒரு தடையை கொண்டு வந்து அவனை திரும்பி தம்மிடமாய் ஈர்த்து கொண்டார். எவ்வளவு பிரச்சனைகள் பாருங்க, அவன் அபிஷேகம் பண்ணவருக்கு மேல. இன்றைக்கு நம்ம வாழ்க்கையில் அநேக காரியங்களை தேவதை வாக்குத்தத்தம் பண்ணியிருப்பார். அநேக பிரச்சனைகள் நம்ம வாழ்க்கையில கடந்து வந்து தேவனை விட்டு விலக்கி போறதுக்கு, அந்த காரியங்கள் நம்ம வாழ்க்கையில் நடப்பதற்கு சாத்திய கூறுகளை அற்றுப்போக பண்ணும். தாவீதுக்கு வாழ்க்கையில அப்படிதான். அவன் ராஜாவாக இருக்கிற சாத்திய கூறுகள் எல்லாம் அற்று போகும்படி சத்துரு அவங்க ப்ளே பண்ணிட்டே இருக்கான். அங்க போனா அடுத்த அதிகாரத்துல சவுலை கொன்றாங்க, படிச்சீங்கன்னா. ஆனா அதுக்கு முன்னாடியே இந்த தாவீது அங்க போருக்கு போயிருந்தானோ இஸ்ரவேல் ஜனங்கள் அவனை வெறுப்பாங்க. எப்ப நமக்கு எதிராக ஒருத்தன் போர் பண்ண வந்தா நம்ம கூட அவனை ராஜாவை ஏற்றுக்கொள்வோமா? அப்போ இஸ்ரவேல் ஜனங்கள் அவன் வெறுத்து அவன் என்னென்னும் ராஜாவா இருக்கும்படி தகுதி இல்லாமல் போகும்படி சத்துரு அவனை கொண்டு கிரியை செய்தான். ஆனால் ஆண்டவர் அங்கே ஒரு தடையை ஏற்படுத்தி அவனை தம்மக்கமாய் திருப்பி அவனை மீண்டும் ஆன் ட்ராக்ல, அவனுக்கு பண்ண வாக்குத்தத்தை நிறைவேற்றுகிற ட்ராக்ல அவனை கொண்டு வந்தார். இன்னைக்கு தேவன் இன்னைக்கு அநேக வாக்குத்தத்தங்கள் நம்ம வாழ்க்கையில கொடுத்திருப்பார். இன்னைக்கு நம்ம வாழ்க்கை எங்க இருக்குதுன்னு எனக்கு தெரியல. உங்களுடைய வாழ்க்கை எந்த சூழ்நிலைக்குள்ள நீங்க கடந்து சென்று கொண்டிருக்கீங்கன்னு தெரியல. அவமானம், நிந்தை, வேதனை இதெல்லாம் நிரந்தரம் இல்லை. வியாதிகள் நிரந்தரம் இல்லை. ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தங்களை நீ அடையும் நாள் வெகு சமீபத்தில் இருக்கு. ஒருவேளை பொருளாதார கஷ்டம் உங்க வாழ்க்கையில காணப்படலாம். பிள்ளைகளுடைய வாழ்க்கையை குறித்த கவலை உங்க வாழ்க்கையில காணப்படலாம். உங்க எதிர்காலத்தை குறித்த ஒரு கேள்வி உங்க வாழ்க்கையில காணப்படலாம். ஆனா ஆண்டவர் உங்களுக்கு நம்பி வந்துட்டீங்கன்னா அவர் ஒருபோதும் உங்களை கைவிடவே மாட்டார். நீங்க பண்ண ஜெபத்தை எல்லாம் எந்த சூழ்நிலையிலும் அவர் கேட்கிறவர். தாவீது பாத்தீங்கன்னா இந்த போருக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு ஜெபத்தை பண்ணுவான் பாருங்க. நீங்க 1 சாமுவேல் 26ஆம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா 26ஆம் அதிகாரத்துல 10-11 பாருங்க. 10-11 வாசிங்க. பாருங்க, இவனுக்கு தாவீதை கொல்றது ஒரு வாய்ப்பு கிடைச்சப்ப கூட கொல்லல அவன்.
கொல்லாம அவரை விட்டுட்டு கொண்டு வருகிறான். ஆனா திரும்ப சூழ்நிலை வந்த போது கர்த்தர் அந்த ஜெபத்தை கேட்டபடி அவனை பாதுகாத்தார். அல்லேலூயா. நீங்க பண்ற ஜெபம் என்னைக்கு வீணாய் போகவே போகாது. ஒருவேளை முன்னாடி நீங்க ஜெபம் பண்ணியிருப்பீங்க, ஆண்டவர் எனக்கு அதை கொடுங்க, இதை கொடுங்க, எனக்கு அதை பண்ணுங்க, என் வாழ்க்கையில இந்த காரியத்தை செய்யுங்கன்னு சொல்லி பண்ணியிருப்பீங்க. ஒரு காலப்போக்கில் அவைகளை மறந்து போயிருப்பீங்க. ஆனா ஜெபத்தை ஆண்டவர் ஒரு நாள் மறந்து போகிறவரே அல்ல. உங்கள் வேண்டுதல் அவர் மறந்து போகிறவரே அல்ல. ஏற்ற காலத்தில் அந்த சூழ்நிலைகள் வரும்போது உங்கள் வேண்டுதல்களை நிறைவேற்றுகிறார். காலங்கள் அவர் கரத்துல இருக்கு. எவ்வளவு சூழ்நிலை எவ்வளவு மோசமானாலும் சரி, சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவை கொண்டு தீச்சூளையில போடும்போது இன்னும் 7 மடங்கு சூளையை அதிகமாக்குங்கன்னு சொல்றாங்க. தூக்கி போட போனவங்களே செத்து போயிட்டாங்க. அந்த அளவு சூடு அதிகமா இருக்கு. உலகத்து மக்கள் அன்னைக்கு சொல்லி இருப்பாங்க, ஐயோ இங்க பக்கத்துல போனாலும் இவங்க செத்து போயிருவாங்க, பக்கத்து போனாலும் இவங்க கறிக்கட்டு ஆயிருப்பாங்கன்னு உலகம் சொல்லி இருக்கும். இன்னைக்கு சூழ்நிலை உங்களை பார்த்து அதே வார்த்தையை சொல்லி கொண்டிருக்கும். நீ முடிஞ்சு போய்விட்ட, வாழ்க்கை முடிந்து போய்விட்டது, உன் எதிர்காலம் கேள்விக்குறியாகி விட்டது என்று சொல்லிக் கொண்டிருக்கும். ஆனா கர்த்தரை நம்புறவர்களுக்கு அவர்தான் அரண். சொன்னதை செய்யும் வர அவர் நம்மளை ஒரு நாள் கைவிடவே மாட்டார். எந்த சூழ்நிலை கடந்து வந்தாலும் சரி, கவலைப்படாதீங்க. எந்த சூழ்நிலை அவங்க கவலைப்பட, சாத்ராக் மேஷாக் கவலைப்படல. அங்க உள்ள போய் தூக்கி போட்டா அவர்களுக்கு கூட ஆண்டவரே உலாவினார். அல்லேலூயா. இன்றைக்கு சர்வ வல்லமை உள்ள தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். ஆகவே நம்ம கலங்கவும் வேண்டாம், திகைய வேண்டாம். நமக்கு என்னென்ன தேவைகளோ அதை ஏற்ற காலத்தில் நம்ம வாழ்க்கையில செய்வதற்கு ஒரு வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். சூழ்நிலைகள் நமக்கு எதிராக காணப்படலாம், எல்லா சூழ்நிலையும் நமக்கு எதிராக காணப்படலாம், ஒருவரும் நம்ம கூட இருக்காம காணப்படலாம். எல்லா சூழ்நிலையும் உங்களுக்கு எதிராக இருந்தாலும் கர்த்தர் உங்க கூட இருந்தாருன்னா எல்லா காரியங்களையும் அவர் உங்களுக்கு சாதகமாக மாற்ற வல்லவராயிருக்கிறார். இன்னைக்கு அந்த போருக்கு இன்னொன்னு தாவீது போயிருந்தான்னா அவன் தன்னுடைய குடும்பத்தை இழந்து போயிருப்பான். கீழே படிச்சீங்கன்னா அவனுக்கு அமலேக்கியர் வந்து முன்னாடி போர் பண்ணி அமலேக்கியர் எல்லாம் கொண்டிருப்பான். அவங்க தாவீதோடைய குடும்பத்தை, அந்த பிள்ளைகளை எல்லாம், அந்த பெண்களை எல்லாம் பிடிச்சிட்டு போயிடுறாங்க. ஏன்னா அந்த காலத்துல போருக்கு போயிட்டீங்கன்னா ஒரு மாசம் 2 மாசம் அங்க போர் முடிந்த பிறகுதான் வர முடியும். அது ஏன்னா இந்த போருக்கு போயிருந்த குடும்பத்தையே காணாம போயிருப்பான். ஆண்டவர் இங்கே ஒரு தடையை கொண்டு வந்து அவன் குடும்பத்தையும் பாதுகாத்தார், அவனுடைய வாழ்க்கையை பாதுகாத்தார், அவன் மேல தன் வச்சிருந்த அபிஷேகத்தையும் பாதுகாத்தார். இந்த சூழ்நிலையில ஆண்டவர் நம்மளை பாதுகாக்கிறவர். அவரை நம்பி நீங்க அவர் கூட வந்துட்டீங்கன்னா அவங்களை கரம் பிடித்து உங்களை அனிதனமும் வழி நடத்தி. என்ன பாருங்க, எவ்வளவு அவன் ஆண்டவர் மேல நம்பிக்கை இருந்தவன் இங்க ஒரு சில காரியங்களால ஆண்டவரை விட்டு பிரிந்து போனான். நாமும் இன்றைக்கு ஒருவேளை ஆண்டவரை விட்டு விலகி சில சூழ்நிலைகள் காரணமாய் சில காரியங்களை நம்ம எதிர்பார்த்து சோர்ந்து போய் ஆண்டவர் விட்டு பிரிந்து போனோம்னா ஆண்டவரோடு இணைந்து வாருங்கள். இன்றைக்கு எந்தெந்த சாத்திய கூறுகள் உலகம் சொல்லியிருக்கலாம் இல்லைன்னு, அதையெல்லாம் அசாத்தியங்களை சாத்தியமாக்குறவதான் என்னுடைய ஆண்டவர். அசாத்தியங்களை சாத்தியமாக்குறவதான் என்ன ஆண்டவர். கீழே பாத்தீங்கன்னா அங்க போய் எல்லாத்தையும் அவன் திருப்பிக் கொள்வான். அந்த அவங்க பிடிச்சிட்டு போற எல்லா இவனுடைய பிள்ளைகள், அந்த குழந்தைகள், அந்த பெண் ஜாதிகள் எல்லாவற்றையும். அதனால கூட 600 பேருக்காக இவன் அந்த பெலிஸ்தீர்கிட்ட போவான். 600 பேர் கூட இருப்பாங்க. அவங்களே இவனை கல்லறிய வருவாங்க. அந்த சூழ்நிலையில் அவன் எங்க என்ன பண்ணுவான்னா அவன் போய் அங்கே ஜெபம் செய்வான். பாருங்க, 30ஆம் அதிகாரம் 7வது வசனம் பாருங்க, வசீங்க. அங்கே போய் ஆண்டவர்கிட்ட தான் கேட்கிறான். அந்த இடத்துல உதவி யார்ட்டையும் கேட்கல, எல்லாரையும் பிடிச்சிட்டு போயிட்டாங்க எதிரிகள். அப்போ போய் தாங்க போய் என்ன பண்றான், ஆண்டவரிடத்துல போய் மண்டிட்டு ஆண்டவர்கிட்ட கேட்கிறான், ஆண்டவரே நான் அந்த தண்டை பின்தொடர்வேனா, அவைகளை பிடித்துக் கொள்வேனா. ஆண்டவர் சொல்ல, நீ போய் இப்ப அவரை பிடித்துக் கொள்வா என்று. அங்க பாத்தீங்கன்னா சகலத்தை 13-19 வசனம் வாசிங்க.
எல்லாவற்றையும் திருப்பி கொண்டான், சகலத்தையும் திருப்பி கொண்டான். அமலேக்கர் என்னெல்லாம் கொண்டு போனாங்களோ எல்லாத்தையும் சகலத்தையும் அவன் திருப்பி கொண்டான். இன்றைக்கு காலை வேளையில கர்த்தர் உங்கள்ட்ட அதான் சொல்றான். இந்த சூழ்நிலைக்குள்ள நீங்க கடந்து போனாலும் சரி, எதை நீங்க இழந்து போனாலும் சரி, அவர் வாக்கு பண்ணவர் வாக்கு மாறாதவர். அவர் எந்த சூழ்நிலை கடந்து சென்றாலும் உங்களுக்கு வாக்கு பண்ணதை அவர் கொடுப்பார். உங்க மேல வச்சிருக்க அபிஷேகம் உங்களுக்கு தான். நீங்க ஏதாவது இழந்து போனீங்கன்னா சகலத்தை உங்களுக்கு திரும்ப கொடுக்க அவர் வல்லவராய் காணப்படுகிறார். சகலத்தையும். இந்த உலகத்தை பார்க்காதீங்க, மக்கள் அடுத்தவங்க சொல்றதை பார்க்காதீங்க. எந்த சூழ்நிலையிலும் அவர் உங்களுக்கு உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார். மனிதர்கள் உங்களுக்கு உதவி மனிதர்கள் உங்களை மறந்திருக்கலாம், உதவி பெற்றவர்களை மறந்திருக்கலாம். ஒருவேளை எதிர்பார்த்த நன்மை எதிர்பார்த்த வழியில வராம காணப்படலாம். தாவீது என்ன நினைச்சான்னா, நேர அவனை ராஜாவை அபிஷேகம் பண்ணுவார் என்று. ஆனால் சவுலோ இவனை கொல்வதற்காக அவனை தேடிக்கொண்டிருந்தான். அதனால சோர்ந்து போனான். ஒருவேளை நீங்க நினைச்ச வழியில உங்களுக்கு அற்புதங்களும் அடையாளங்கள் நடக்காம இருக்கலாம். ஒரு வழி அடைந்து போனால் 7 வழிகளை திறக்கிறவர் என்னுடைய ஆண்டவர். நீங்க இப்படி வந்தா ஆசீர்வாதம் வரும், இவன் தான் எனக்கு உதவி செய்வார்னு ஒருவேளை நினைச்சு காத்திருந்து ஏமாந்து போயிருப்பீங்க. ஆனா ஆண்டவர் நீங்க அறியாத இடத்துல இருந்து உங்களுக்கு அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்கிறவர். அல்லேலூயா. அவர் நம்பி வந்தவர்கள் ஒருபோதும் கைவிடாத தேவன். நம்பி வந்தவர்களை ஒருபோதும் கைவிடாத தேவன். அவர் உங்களை கரம் பிடித்திருக்கிறார். இன்றைக்கு நீங்கள் அவரை விட்டு ஒருவேளை சில காரியங்கள் அவர் விலகி இருந்தீங்கன்னா இன்னும் அவர் அருகில கிட்ட வாங்க. கர்த்தர் அவர் சொன்ன வாக்குத்தத்தங்களை ஒன்று கூட குறையாமல் உங்கள் வாழ்க்கை நிறைவேற்றுவார். கர்த்தர் இந்த வார்த்தைகளால் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். ஆமென். நாளில் இந்த வாய்ப்பை கொடுத்த சபையாருக்கும் போதகருக்கும் நன்றியை தெரிவித்துக்கிறேன். God bless you. Thank you.